எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 11th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus y cot x equal to 4x cosecant x. ஸோ இது வந்து இந்த ஃபார்மில் இருக்குது, dy by dx plus py equal to q. ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து dy by dx plus y cot x equal to 4x cosecant x. ஸோ p இருக்கிற இடத்துல இப்போ இங்கே cot x இருக்கிறனால p equal to cot xன்னு எடுத்துக்கணும். இது லீனியர் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலா இருக்குது. q வந்து இந்த டேர்ம் இருக்கிறனால 4x cosecant x எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுதான் ஃபார்முலா e பவர் இன்டகிரல் p dx. ஸோ e பவர் இன்டகிரல் p வந்து cot xனால cot x dx. இன்டகிரல் cot x வந்து இன்டகிரேட் பண்ணால் e பவர் log sin x. ஸோ e பவர் log x வந்து x, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு. ஸோ sin x மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதுகிறேன். இதுக்கு y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. So y integrating factor வந்து sin x ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் டாட் sin x equal to integral q வந்து இங்கே 4x cosecant x integrating factor வந்து sin x dx plus c. cosecant x வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், அதனால cosecant x இருக்கிற இடத்துல 1/sin x போடலாம். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. y sin x equal to integral 4x cosecant xக்கு பதில் 1/sin x, இங்கே ஒரு sin x இருக்கு, dx plus c. sin x கேன்சல் ஆகிடும். இப்போ 4x தான் இருக்குது. 4 integral x dx plus c. ஸோ இது எக்ஸ் பவர் 1 இருக்கனால இது இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பவரில் 1 இருக்கிறனால x²/2. ஸோ 4 × x பவர் 1+1னா x²/2. இங்கே கேன்சல் ஆகிடும். 2 + c. ஸோ 2x² + c y sin x. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து y வேல்யூ 0, x வேல்யூ வந்து π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஜென்ரல் சொல்யூஷனில் y இருக்கிற இடத்துல இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். x வந்து π/2. ஸோ அது sin π/2, sin 90 டிகிரியோட வேல்யூ 1, 2 π/2² ப்ளஸ் c. sin 90யோட வேல்யூ 1, 0 × 1 0 ஆகிடும், ஈக்குவல் டு 2 × π²/4 ப்ளஸ் c. இது கேன்சல் ஆகிடும். ஸோ π²/2 c ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -π²/2. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிடும். y sin x ஈக்குவல் டு 2x² -π²/2. இதுதான் வந்து particular solution. Next, 12th sum. Find a particular solution of the differential equation x plus 1 dy by dx equal to 2e power minus y minus 1 given that y equal to 0, x equal to 0. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து
x term y term செப்பரேட் பண்ணலாம். இது இங்கே கொண்டு வந்துடலாம். dy by 2e power minus y minus 1 equal to இங்கே dx, இது கீழே வந்துடும் x plus 1. ஸோ இதை வந்து e power minus y-ஐ 1 by e power y-ன்னு போட்டுக்கலாம். minus 1 equal to dx by x plus 1. ஸோ இது LCM எடுக்கிறப்போ dy by 2 minus e power y divided by e power y-ன்னு வரும். equal to dx by x plus 1. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போய்டும். ஸோ இப்போ e power y dy-ன்னு ஆகிடும். e power y dy divided by 2 minus e power y. இங்கே வந்து dx by x plus 1. ஸோ லேட் இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். e power y வந்து டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா e power y 2 minus e power y டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ minus 2 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் e power y டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power y dy equal to dt. ஸோ இங்கே e power y dy equal to minus dt. ஸோ இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ minus dt by tன்னு இருக்குது equal to dx by x plus 1. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ integral dt by t, இங்கே integrating both sides பண்ணணும். dt by t வந்து log t minus log t, இங்கே dx plus x plus 1 வந்து log x plus 1 plus c. t வந்து 2 minus e power y-ன்னு அசியூம் பண்ணிட்டு log 2 minus e power y. இங்கே log x plus 1ன்னு இருந்தால் நம்ம இதுவும் log c-ன்னே போட்டுக்கலாம். log x plus 1 plus log c. ஸோ அவங்க x இருக்கிற இடத்துல 0, y இருக்கிற இடத்துலையும் 0 தான் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் லாக் இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 minus e power 0 equal to log 0 plus 1 plus log c. minus 2 e power 0 வேல்யூ 1, இது வந்து ஒரு வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இல்லை மைனஸ் லாக் 2 minus 1 ஆகும். 2 minus 1 log 1. log 1 வேல்யூவும் 0 தான். இங்கேயும் log 1 தான் வருது plus log c. ஸோ இதுவும் 0 plus log c. ஸோ log c equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் லாக் 2 minus e power y equal to log x plus 1 plus 0. ஸோ இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இருந்தால் பவருக்கு போயிடும். ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி இது வந்து log n log m வந்து log m பவர் n போல். அதனால n-ல மைனஸ் 1 இருந்தால் இங்கே பவரில் மைனஸ் 1 வரும். ஸோ இந்த மைனஸ் இங்கே போயிட்டோம். 2 minus e power y minus 1 equal to log of x plus 1. Taking exponent on both sides பண்ணோம். ஏன்னா e power log x வந்து x, இங்கேயும் எக்ஸ்பெரண்ட் இருக்குன்னு இங்கேயும் எக்ஸ்பெரண்ட்னா e log ரிமூவ் ஆகிடும். இது பவரில் மைனஸ் 1 by 2 minus e power y equal to x plus 1. இப்போ 1 by
2 minus e power y equal to x plus 1 இருக்கு. இப்போ taking reciprocal on both sides இது மேலே போய்டும். 2 minus e power y இங்கே 1 by x plus 1 ஆகும். ஸோ e power y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1 by x plus 1 equal to e power y. எல்சிஎம் எடுக்கிறப்போ 2x plus 2 minus 1 by x plus 1 equal to e power y. 2 minus 1 1 2x plus 1 by x plus 1 equal to e power y. ஸோ இந்த இடத்துல வந்து டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும். ஏன்னா லாக் e பவர் எக்ஸோட வேல்யூவும் எக்ஸ் தான். அதனால் இங்கேயும் லாக் எடுக்கணும், அந்த பக்கமும் எடுக்கணும். லாக் 2x plus 1 by x plus 1. இங்கே லாக் e பவர் y. Taking log on both sides. Log e power y. So log e cancel ஆகிடும். இங்கே y தான் இருக்கும். இங்கே log of 2x plus 1 by x plus 1. So y equal to log of 2x plus 1 by x plus 1. So இதுதான் வந்து particular solution final answer. Next 13th sum. Find the general the optional sum என்ன வருதுன்னு பார்க்கலாம். y general solution of the differential equation y dx minus x dy whole divided by y equal to 0. ஸோ இந்த y இந்த பக்கம் போச்சுன்னா அதுவும் 0 ஆகிடும். y into 0. ஸோ y dx minus x dy equal to 0. minus x dy இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். y dx equal to x dy. ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணுறதுனால எக்ஸ் இங்கே வந்துடும். dx by x இங்கே dy by y. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இன்டகிரல் dx by x வந்து log x, இது log y ப்ளஸ் log cன்னு எடுத்துக்கலாம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த c எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா log x minus log c equal to log y. log x by c equal to log y. ஸோ டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். இங்கேயும் இங்கே ஏன்னா e பவர் log xன்னு இருந்ததுன்னா எக்ஸ். ஸோ ஈயும் லாகும் ரிமூவ் ஆகிடும். இங்கே எக்ஸ் பை சி ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. இந்த 1 பை சியை c1 நேம் கொடுத்தோன்னா 1 பை c1க்கு கேபிட்டல் சின்னு எடுத்துக்கலாம். cx ஈக்குவல் டு ஒய். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இதை வந்து y ஈக்குவல் டு cxன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அது ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. 14th sum. General solution of a differential equation of the type dx by dy plus p1x equal to q1 is. இது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். x e பவர் integral p1 dx dy equal to integral q1 e power integral p1 dy into dy plus c. So the option C the answer. Next to 15th sum. The general solution of the differential equation e power x dy plus y e power x plus 2x dx equal to 0. So first இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம்.
e power x dy equal to minus y e power x plus 2x into dx. ஸோ இது dy by dx ஃபார்மில் வரணுன்றனால இது e power x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஒய் e power x, இங்கேயும் e power x டிவிஷனில் வரும். இங்கே 2x by e power x. e power x கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். dy by dx plus y equal to 2x e power minus 6. இது மேலே கொண்டு போயிடலாம். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா linear equation dy by dx plus py equal to qன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே இங்கே நம்பர் 1 இருக்கிறதுனால அதை pன்னு அசியூம் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக qன்னு அசியூம் பண்ணிக்கணும். p equal to 1, q equal to 2x e power minus 6. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இதுதான் ஃபார்முலா e power integral p dx. ஸோ e power integral p வந்து 1ன்றனால 1 into dx. integral dx வந்து x. ஸோ e power x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. integrating factor இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். e power x equal to integral q வந்து 2x e power x, இது ஒரு e power x. integrating factor e power xன்னு இருக்கு. e power minus 6 dx plus c. இது e power x ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ integral 2x e power x இது minus x dx plus c. ஸோ இது e power 0ன்னு ஆகிடும். integral 2x e power 0 dx plus c. e power 0ஓட வேல்யூ 1. ஸோ 2 integral x dx மட்டும்தான் இருக்கும். சரி, இது வந்து இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் இங்கே 1ன்னு இருக்கிறதுனால இன்டகிரல் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 அதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் எண்ணுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1 + 1னா 2x ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் சி. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இங்கே வந்து y e power x ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்குது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா y e power x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் equal to C. ஸோ இது வந்து ஆப்ஷன் சியில் தான் இருக்குது இந்த ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.